26 படிங்க. பரிகரிக்கப்படும் 25 இல்ல 24 படிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். நம்மளை எங்க ஒப்பு கொடுக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். ஹalleluya. ஆமா, எல்லாவற்றையும் யார்கிட்ட தேவன் கொடுத்தாருன்னு சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. அந்த பாதத்தில் இருக்கிறதே அவர் சரீரத்தில் வாசமாய், கிறிஸ்துவின் சரீரத்திலே வாசமாய் இருக்கிறது சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவே துரைத்தனம் தேவதத்துவம் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே வாசமாய் இருக்கும். கிறிஸ்துவின் சரீரத்திலே வாசமாய் இருக்கும். கிறிஸ்துவின் சரீரம் நமக்குள்ள அந்த பரிபூரணம் வாசமாய் இருக்குது. இப்ப இதை எல்லாம் ஜெயிச்சு இந்த ராஜ்யத்தை அவர் எடுத்துறாரு, பிதாவிற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி கீழாகி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். ஹalleluya. இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த மரணத்தை எதிர்த்து நிற்கிறோம். ஆமென். இந்த கடைசி நாட்களில் நாம் மரணத்தை எதிர்த்து நிற்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவமானவன் அல்ல, அதனால் நான் மரணத்தை எதிர்த்து நிற்கிறேன். ஹalleluya. மரணம் மனுஷனால் வந்தது. மரணம் ஆதாமின் வம்சத்துக்குரியது. நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஹalleluya. அவர் வரும்பொழுது நீங்கள் அவரோடு கூட நீங்கள் போவீர்கள். ஆமென். ஆமென். எப்படி யோனாக்கு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் இப்பொழுது அவருடைய வார்த்தையினால் அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறபடினால், அவருடைய குத்தாய் நீங்கள் இருக்கிறபடினால், அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறபடினால் நீங்கள் அவருடையவர்களாகவே இருக்கிறீர்கள். ஹalleluya. இதுல அவிசுவாசம் வராதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்க. அதனால வசனத்தை அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும். நம்ம யாரு? கிறிஸ்துனா யாரு? நம்ம தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் எதற்காய் சிலுவையை சுமந்தார்? எதற்காய் மரித்தார்? எதற்காய் உயிர்ப்பித்தார்? எதற்காய் இப்பொழுது நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க நல்லா தியானித்தால் நீங்க அதில் ஒரு ஸ்திரமானிகள் இருக்க முடியும். ஹalleluya. நீங்க யாரு? நான் மதம் மாறிட்டேன், நான் யாரையும் கிறிஸ்துவை நான் கிறிஸ்துவ வந்துட்டேன் அப்படி சொல்றதால ஒண்ணு நடக்க போறது இல்ல. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். அவரை அறிகிற அறிவினால் தான் நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அதனாலதான் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதே ஒரு புதையலை தேடுவது போல் தேடணும். சத்தியத்தை குறித்து பேச ஆரம்பித்தால் புதையல் நமக்கு கிடைக்கிறது என்ற சிந்தையிலே நாம் பார்க்க வேண்டும். நம்ம வந்தோட அப்படி தோணுது. இதை நம்ம அறியாமல் இருந்தா நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லை. இது நம்ம ஒரு கடமைக்கு படிச்சு கொண்டிருப்போம்னா இதுல எதுவுமே நமக்கு வெளிப்படுத்த போறது இல்லை. வெளிப்படுத்தா நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. இதை நாம் அறிய வேண்டும் என்று ஆர்வப்பட்ட மாட்டால் புதையல் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இங்க இருந்து வெளிப்பட ஆரம்பித்தால் நமக்கு உள்ளே வரும். நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இதை அறிகிற அறிவினால் நமக்கு எல்லாம் சொந்தமாகும் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறிகிற உங்கள் ஜீவனுக்கு எதுவாகவும் பக்திக்கு எதுவாகவும் தீங்கு உங்களை தப்புவித்து திவ்ய சுவாசங்களை பங்குள்ளதாய் மாற்றும் என்று இந்த வசனத்தை குறித்து சொல்லுகிறது. ஹalleluya. அவர் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார்னு சொல்லுது. ஆவியானவர் உங்களை சகலத்துக்குள்ளே வெச்சுவார், நடத்துவார். சரி, இது கலாத்தியர் புத்தகம் எடுங்க. கலாத்தியர் 6:8. கலாத்தியர் 6. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், மாம்சத்திற்கு விதைக்கிறவன் என்னது? அழிவை அறுப்பான். மாம்சத்து காரியங்கள் என்னது? மனுஷ மார்க்கமாய் பேசிக் கொண்டிருப்பது, மனுஷ மார்க்கமாய் விசுவாசித்துக் கொண்டிருப்பது. அது என்ன செய்யுமா? அழிவை அறுப்பான். அவன் மரணத்தை ருசிப்பான். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான், அழியாமே இருப்பான். ஹalleluya. அப்போ நம்ம என்ன விதை விதைக்கிறோம் என்பதை யோசிக்கணும். மாம்ச விதை ஒருபோது நீங்க விதைக்கலாம். ஹalleluya. மாம்ச விதை உங்களை அழிவை கொண்டு வரும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினால் நித்திய ஜீவனை அறுப்பான். நான் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் மாம்சத்தின் வார்த்தைகள் அல்ல, ஆவியின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஹalleluya. நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யாரால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது பிறந்தோம்? அவர் உயிர் தெழுந்தபோது எங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையினால் எங்களை மறுபடியும் செழிப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இப்ப
இந்த பட்டயத்தை நீங்கள் விதைக்க 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 நீங்கள் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். நீங்கள் ஆவியின் விதையை நீங்கள் விதைக்க விதைக்க நீங்கள் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். நீ மாம்ச விதையை விதைத்துக் கொண்டிருப்பீங்கன்னா அது மரணத்தை கொண்டு வரும். அப்படி யோசிச்சு கொள்ளுங்க, என்ன விதையை விதைக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் நாவை அதற்கு தான் வைத்திருக்கிறார். நீ என்ன விதை விதைக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உங்ககிட்ட தான் முடிவு பண்றார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இந்த நாவினால் எதை பேசிக் கொண்டிருக்கிறாயோ, மாம்சத்தின்படி பேசிக் கொண்டிருந்தால் அழிவே இருக்கும். ஆவின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் நித்திய ஜீவனை நாம் என்ன சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நாம் சுதந்தரிக்க பிறந்தவர்கள், நாம் கிறிஸ்துவினால் வந்தபடியால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டுதான் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு எப்படி பேச வேண்டும், ஆவிக்குரியபடி பேச வேண்டும். அல்லேலூயா. மரணத்துக்குரியவர்கள் மரணத்தின்படி பேசுவாங்க. அதாவது அவன் அப்படி பேசினானே நான் அப்படி பேசினானே அப்படின்னு சொல்றாரு. அவன் மரணத்துக்குரியவன், அவன் மரணத்துக்குரியவன் தான் பேசுவான். நீ அப்படி இல்லை, நீ ஆவிக்குரியவர். உன்னுடைய விதை ஆவிக்குரியதா இருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தை ஆவிக்குரியதா இருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் வாயினால் எதிரும் போஷிப்பான், அநேகரை போஷிப்பான். என்னத்தினால போஷிப்பானா? தன் வாயினால். அல்லேலூயா. தன்னுடைய வாயினால் நீதிமான் அநேகரை போஷிப்பான், பிழைப்பார்கள். நீதிமானுடைய வாயினால் அநேகர் பிழைப்பார்கள். என்னத்தை பேசியிருப்பான்? நீதிமான என்ன பேசுவான்? ஆவின் தன்மையை பேசுவான். அது ஜனங்களை பிழைக்க வைக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மரணத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஆவின் தன்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை பேசுவான். நீ உயிர்ப்பிக்கப்படுவாய், நீ சுகமாயிருவ, நீ இப்படி ஆயிருவ. அன்றைக்கு நாங்க பார்க்கும் பொழுது சகோதரர் அப்படியே பார்த்துருக்காங்க, பார்த்து அப்படியே பண்ற இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 3 மாசத்துல முழுமையா சுகமாயிடும். இருக்கிறது இப்பவே சுகமாக ஆரம்பிச்சுட்டு 3 மாசத்துல முழுமையா சுகமாயிடும். உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. இப்படிதான் அவனுக்கு இருந்துச்சு, அவன் செத்து போயிட்டான், அதனால பார்த்துக்காங்க, எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது மரணத்தை கொண்டு வருகிற வார்த்தை. இப்படி பேசுகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க, இப்படி பேசுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா மரண தருவாயில் இருக்கிற நீ உயிர்ப்பிக்கப்படுவே என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அதுதான் ஆவிக்குரிய விதை. அது நித்திய ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்கள் யார்? உங்கள் வாய் ஜனங்களை பிழைக்க வைக்கிறதா இல்ல மாம்சத்தின் கிரியைகளால் அழிக்க வைக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. மாம்ச விதைகள் அழிவை கொண்டு வரும், ஆவியின் விதைகள் ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் அந்த 2 கொரிந்தியர்ல 10:3 ஒன்று மட்டும் படிங்க. 2 கொரிந்தியர் 10. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் பவுல் சொல்றாரு, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் எல்லாம் ஆவிக்குரியதா இருக்கும். எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மாம்சத்தின்படி போரா இருக்காது. எங்களுடைய வார்த்தைகள் ஆவிக்குரியதா உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். அதான் நாலு எங்களுடைய போராயுதங்களோ மாம்சத்துக்கு ஏற்றதா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா மேட்டிமே நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறது. 5 சொல்லுங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எந்த எண்ணத்தை நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அவரை அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லாவற்றையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறவர்களாக இருக்கிறோம். அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் சிலம்ப பேசுவாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவருடைய தன்மையினால் நம்ம இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மளுடைய போர் ஆயுதம் மாம்சத்தின்படி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் பேசுறது போல இல்லை, ஒரு மனுஷன் சிந்திக்கிறது போல இல்லை. அவர் மரணத்திற்குரியவராக இருக்கிற நாம அப்படி இல்லை, நாம் உயிர்ப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்கள் ஆதாமின் சந்ததியாக இருக்கிறாங்க, நாம் கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறோம். இந்த 2 சந்ததிக்கு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் எதிலே தெரியும்? அந்த நாவிலே தெரியும். இந்த நாவிலிருந்து வரும் ஆதாமின் சந்ததியா கிறிஸ்துவின் சந்ததியா என்று அநேக போதகர்களை நீங்கள் பேசும்பொழுது அதை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். இது ஆதாமினுடைய சந்ததியோட போதகமா இல்ல கிறிஸ்துவின் போதகமா என்பது புரியும். இது மாம்ச போதகமா ஆவின் போதகமா என்பது புரியும். ஆவின் போதகம் என்றால் அதில் உங்களை உயிர்ப்பிக்கும். மாம்ச போதகம் என்றால் உங்களுக்கு சுய பக்தியை கொண்டு வரும், அது அழிவை கொண்டு வரும். சுய பக்தி சுய ஞானம் தேவனுக்கு விரோதமானது. தேவ பக்தி தேவ ஞானம் பிதாவுக்கு சித்தமானது.
தேவன் இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தன் சொந்த பக்தினால் தேடினார்கள், இயேசுவை கண்டடையவில்லை. ஆனா நாங்களோ விசுவாசத்தினால் அவரை கண்டடைந்தோம் என்று சொல்லப்படுகிறது. நாம விசுவாசத்தினால் அவரை கண்டடைந்தோம், ஆனால் அவர்கள் தன் பக்தினால் கண்டடைய முடியல. இன்னைக்கு அநேக சபை தன் பக்தியை எடுத்து சொல்லுகிறது. நாங்களோ தேவ பக்தியை குறித்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்களோ உங்களுக்கு ஆவி பக்தியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆவி நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அழியாமையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அவன் காணாததை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். காண்கிறதெல்லாம் அநித்தியமானது, காணாதவைகளெல்லாம் நித்தியமானவைகள். நாங்கள் உங்களுக்கு நித்தியமானவரை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் விசுவாசத்திலே கேட்டதை பெற்று நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆதாமில் மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறார்கள். ஆதாமின் வம்சம் எல்லாம் மரணத்தின் சந்ததி, கிறிஸ்துவின் வம்சம் எல்லாம் உயிர்ப்பிக்கிற சந்ததி. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறதுனால நீங்கள் பாக்கியவான். அவன் இதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எழுப்பி ஜெபம்